உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் ராபர்ட் காலின்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1800ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற கவுண்டி டைரோனுடைய டெசர்ட் கிரேயட்டில் இருக்கிற ராக் லாட்ஜில் ஜேம்ஸ் காலின்ஸுக்கும் மார்த்தா கிளார்க் காலின்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் காலின்ஸ். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராபர்ட் காலின்ஸ் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் புத்தி கூர்மையுள்ள குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1805ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த டெசர்ட் கிரியேட்டோடைய ராக் லாட்ஜுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் காலின்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்பவும் சிறப்பாகவே ராபர்ட் காலின்ஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1810ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ராபர்ட் காலின்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே டெசர்ட் கிரியேட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ராபர்ட் காலின்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது பிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்டரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ராபர்ட் காலின்ஸ் படித்து வந்தாங்க. மேலும் லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸையும் ராபர்ட் காலின்ஸ் கற்றுக்கிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில தான் படிப்படியாக ராபர்ட் காலின்ஸுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதனால இவர் இவருடைய உயர்கல்வியின் போது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா 1817ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ராபர்ட் காலின்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சதுக்கப்புறமா ராபர்ட் காலின்ஸ் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த அயர்லாண்டோடைய கவுண்டி டைரோனில் இருக்கிற டெசர்ட் கிரேயட்டில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1817ஆம் ஆண்டிலிருந்து ராபர்ட் காலின்ஸ் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை ராபர்ட் காலின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் பெத்தாலஜி, நோயியல், மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதுக்கப்புறம் அனாட்டமி, உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், பிசியாலஜி, உடலியல், அதே மாதிரி சர்ஜரி, அறுவை சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ், மகப்பேறு மருத்துவம், இந்த பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி, பெண் நோயியல், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், ஃபார்மகாலஜி, மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப நல்லாவே ராபர்ட் காலின்ஸ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1822ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் ராபர்ட் காலின்ஸ் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் இருந்தாங்க. அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ராபர்ட் காலின்ஸ் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலேயே இருந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ, இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும், மருத்துவ மாணவர்களுக்கு கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 1822ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி ராபர்ட் காலின்ஸ் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, மருத்துவ பயிற்சியை. ஏன்னா ராபர்ட் காலின்ஸ் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை முடிச்ச உடனடியாக ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ராபர்ட் காலின்ஸ் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ராபர்ட் காலின்ஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ராபர்ட் காலின்ஸ் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை ராபர்ட் காலின்ஸ் முடிச்சுட்டு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அயர்லாண்டுக்கு மறுபடியும் இவர் திரும்பிடுறாங்க. இந்த முறை இவர் அயர்லாண்டோடைய கவுண்டி டைரோனுக்கு போகாமல் அதே அயர்லாண்டோடைய கேபிட்டலான அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு இவர் போயிடுறாங்க. அது காரணம் அங்கே தான் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மிட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவமனை, பிரசவம் பார்க்கறதுக்கு உண்டான மருத்துவமனை இருந்தது. ஸோ அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்ற அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. இதனால்
அதனால தான் இவர் ராபர்ட் காலின்ஸ் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு 1823 காலகட்டத்தில் நேராக அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு போய் அங்கே இருக்கிற ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ராபர்ட் காலின்ஸுக்கு முன்னாடி அதாவது மாஸ்டர் அப்படின்ற பொறுப்பில் ஜான் பென்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு மகப்பேறு மருத்துவர் இருந்தாங்க. அவர் தான் அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலோடைய ஒரு மாஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மாஸ்டராக ராபர்ட் காலின்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த அயர்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட், அது வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது 1890களுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது சாட்டா வந்து KNQCPI அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் 1890க்கு பிறகு தான் இது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு லைசன்ஸை பெறணும் அப்படின்னு ராபர்ட் காலின்ஸ் வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாண்ட் அதனுடைய லைசன்ஸை பெற்றா ராபர்ட் காலின்ஸுக்கு பெரிய ஒரு கௌரவம் மாதிரி அதை பயன்படுத்தி இவர் வந்து நிறைய அயர்லாண்டில் இருக்கிற மருத்துவமனைகளில் பணிபுரிய முடியும். ஸோ அதுக்காக ராபர்ட் காலின்ஸ் வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1824ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸுக்கு இந்த கிங் அண்டு குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாண்ட், அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் அதனுடைய லைசன்ஸை இவர் வந்து 1824ஆம் ஆண்டு பெற்றுறாங்க. ராபர்ட் காலின்ஸ் வந்து பெற்றுறாங்க. பிறகு அதே 1824ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸ் இவருடைய 24 வயதில் பார்பரா கிளார்க் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பார்பரா கிளார்க் அப்படின்றவங்க வந்து ஜோசப் கிளார்க், அதே மாதிரி இசபெல்லா கிளக்ஹோன் கிளார்க், இவங்க 2 பேருடைய மகள் தான் பார்பரா கிளார்க் அப்படின்றவங்க. இந்த ஜோசப் கிளார்க் அப்படின்றவரும் ஒரு மருத்துவர் தான். அவர் 1758 ஏப்ரல் 8 அன்னைக்கு பிறந்தவர். ஸோ அந்த ஜோசப் கிளார்க் வந்து முந்தைய காலகட்டத்தில் அதாவது ராபர்ட் காலின்ஸ் வந்து இந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து மாஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த மகப்பேறு மருத்துவமனையில் தான் பணிபுரிஞ்சாங்க. அவருடைய மகளை தான் இவர் வந்து ராபர்ட் காலின்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க 1824ஆம் ஆண்டு. திருமணத்துக்கு அப்புறமா ராபர்ட் காலின்ஸுக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கிளார்க் காலின்ஸ் இவங்க 2 பேருக்குமே 5 குழந்தைகள் பிறந்தது. இது ராபர்ட் காலின்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. குறிப்பாக வந்து ஜோசுவா காலின்ஸ் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை உட்பட மொத்தமாக 5 குழந்தைகள் ராபர்ட் காலின்ஸுக்கும் இவருடைய மனைவியான பார்பரா கிளார்க் காலின்ஸுக்கும் பிறந்தது. இது ராபர்ட் காலின்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ராபர்ட் காலின்ஸ் வந்து தொடர்ச்சியாக ரோட்டாண்டா ஹாஸ்பிட்டலில் இவருடைய அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஷிப் அந்த பொறுப்பை வந்து வகித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1826ஆம் ஆண்டு ஜான் பென்ட்லேண்ட் அப்படின்ற அந்த மருத்துவர், அதாவது அவர் தான் வந்து அப்போதைய அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலுடைய மாஸ்டர், அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருடைய இறப்பின் பிறகு அந்த 1826 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு ராபர்ட் காலின்ஸ் தான் அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலுடைய மாஸ்டராக நியமிக்கப்படுறாங்க. அசிஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு மாஸ்டர் அப்படின்ற அந்த பதவி உயர்வை பெறாங்க. ஸோ இந்த சமயம் ராபர்ட் காலின்ஸ் வெறும் 26 வயது தான் இருந்தது. ஒரு 26 வயதிலேயே ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலோடைய ஒரு மருத்துவரா ஒரு மாஸ்டரா வந்து ராபர்ட் காலின்ஸ் நியமிக்கப்பட்டது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமா இருந்தது. இந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இது வந்து அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஐரிஷ் லாங்குவேஜில் அது வந்து ஹாஸ்பிடால் அண்ட் ரோட்டண்டா அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது இங்கிலீஷில் தான் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல். ஸோ அதனுடைய மாஸ்டரா ராபர்ட் காலின்ஸ் வந்து 1826 ஆகஸ்ட் 26 அந்த காலகட்டத்திலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு எண்டமிக் இருந்தது. அது வந்து பியூர் பெரல் ஃபீவர் மூலமாக, அந்த பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பெற்றுக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து கர்ப்பமாக இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை வந்து அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த 24 மணி நேரத்துக்கு பிறகிலிருந்து 10 நாட்களுக்குள்ள ஒரு காய்ச்சலானது ஏற்படும். அது வந்து பிரசவ காய்ச்சல் தமிழில். அது வந்து பியூர் பெரல் ஃபீவர், அதே மாதிரி மெட்டர்னிட்டி செப்சஸ், மெட்டர்னல் செப்சஸ், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மெட்டர்னிட்டி இன்ஃபெக்ஷன்,
இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு இந்தந்த பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படும். அது பொதுவாக வந்து பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஃபீவரானது ஏற்பட்டு வந்தது. அப்படி ஏற்படக்கூடிய அந்த ஃபீவர்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1000 பேர் வந்து ஒரு மருத்துவமனையில் அயர்லாண்டில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்கன்னா அதில் 16% பேருக்கு இந்த பியூர்பெரல் ஃபீவரானது ஏற்பட்டது. அதாவது 16%னா கிட்டத்தட்ட 160 பேருக்கு, இந்த மாதிரி 1000 பேரில் 160 பேருக்கு இந்த பியூர்பெரல் ஃபீவரானது ஏற்பட்டது. அதில் 30% பேர் சராசரியாக அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் 30% பேர் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க இந்த பியூர்பெரல்னால பாதிக்கப்படக்கூடியவங்க. அதாவது 1000 பேரில் 16% பேர் 160 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த 160 பேரில் 30% பேர் இறந்து போனாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 48 பேர். ஸோ ஒவ்வொரு 160 நபர்களுக்கும் 48 நபர்கள் வந்து 48 பெண்கள் வந்து பியூர்பெரல் ஃபீவர்னால இறந்து போனாங்க. ஸோ 160 பேரில் 112 பேர் காப்பாற்றப்படுவாங்க, 48 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலை வந்து அந்த காலகட்டத்தில் அயர்லாண்டில் இருந்து வந்தது. ஸோ அந்த சமயம் தான் இந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலோடைய ஒரு மாஸ்டர் அப்படின்ற பதவியை ராபர்ட் காலின்ஸ் வந்து வகிக்க தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1827ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸ் வந்து மேற்கொண்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால் ராபர்ட் காலின்ஸ் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்ல இருந்து நேராக இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு 1827ஆம் ஆண்டு போகிறாங்க. அங்கே ஜான் ஃபெர்குசன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அந்த ஒரு மெடிக்கல் டிவைஸை ராபர்ட் காலின்ஸுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தி நாங்கள் வந்து நுரையீரல், அதே மாதிரி ஹார்ட், அதனுடைய அந்த ஒரு துடிப்பு, அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு மெடிக்கல் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அவர் மூலமாக ராபர்ட் காலின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அயர்லாண்ட்லலாம் இந்த ஸ்டெத்தஸ்கோப் ஆனது பயன்படுத்தப்படலை. அப்போ இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை வந்து பெரிய அளவில் அப்சட்ரிக்ஸில் மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு ராபர்ட் காலின்ஸ் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து அவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கே போயிடுறாங்க. போய் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல்லையே தொடர்ந்து ராபர்ட் காலின்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ இவருடைய ஃபாதர் இன் லா, மாமனாரான ஜோசப் கிளார்க், இவருடைய மனைவியினுடைய அப்பா. ஸோ அவரும் ஒரு மருத்துவராக இருந்தனால ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் அவர் சில வழிமுறைகள், இந்த பியூர்பெரல் ஃபீவர்லேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிமுறைகளை அவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான வழிமுறை வந்து ஹாஸ்பிட்டலோடைய வார்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. அப்படி சுத்தமாக வச்சுக்கிட்டால் அந்த பெண்கள் வந்து அனுமதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு பியூர்பெரல் ஃபீவர் வந்து ஏற்படாது அப்படின்னு ஜோசப் கிளார்க் வந்து நம்பினாங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுடைய வீட்டிலேயே போய் சிகிச்சைலாம் கொடுத்துடணும், வீட்டிலேயே அவங்களுக்கு பிரசவம்லாம் பார்த்துடணும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வீட்டில் பிரசவம் பார்த்துக்கக்கூடிய, சுகப்பிரசவமாக வீட்டிலேயே வந்து பிரசவம் நடக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்படலை. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய 1000 பேரில் 160 பேர் தான் இது மாதிரி பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்ற இந்த ஒரு தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கிறனால ஜோசப் கிளார்க் 2 விஷயம், ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலை சுத்தப்படுத்தணும், 2வது வந்து நேராக வீட்டிலேயே வந்து போய் மருத்துவர்கள் போய் பிரசவம் பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து இந்த பியூர்பெரல் ஃபீவர் ஏற்படாது அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தும் கூட சில பெண்களுக்கு வந்து வீட்டில் போய் பிரசவம் பார்க்கும்போது பியூர்பெரல் ஃபீவர் ஏற்பட்டது. குறிப்பாக வந்து தானாக சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய பெண்களுக்கு, அதே மாதிரி மருத்துவச்சிகள் இருப்பாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் ரொம்ப வயசான முதியவர்கள் பெண்கள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து மருத்துவர்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்க மூலமாக பிரசவம் பார்த்துக்கக்கூடிய பெண்களுக்கு பியூர்பெரல் ஃபீவர் ஏற்படலை. ஸோ இது என்னடா குழப்பம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது. இதை எல்லாமே ராபர்ட் காலின்ஸ் வந்து இவருடைய ஃபாதர் இன் லா சொன்ன விஷயத்தையே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலோடைய மாஸ்டராக இருக்கும்போது 1828 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் காலின்ஸே புதிதாக சில முறைகளை உருவாக்கினாங்க. ஒன்று வந்து குளோரைட் ஆஃப் லைம், அதாவது சுண்ணாம்பினுடைய குளோரைடு கெமிக்கல், அதை பயன்படுத்தி ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸை வந்து சுத்தப்படுத்தணும், அது ஒரு நடைமுறை. இன்னொன்று வந்து வார்டு ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே வார்டில் வந்து அனுமதிக்காமல், இப்போ ஒரு வார்டில் பிரசவம் பார்க்கப்படுதுன்னா அடுத்து இன்னொரு வார்டில்
பிரசவம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு ஒரு வார்டு, இப்படி வார்டு மாற்றி மாற்றி சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி ராபர்ட் காலின்ஸ் வந்து அந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். மற்ற பெண்கள் பொதுவாக வந்து கர்ப்பிணிகள் வந்து எந்த விதமான நோயினாலையும் பாதிக்கப்படலை அப்படின்னா அந்த எந்த நோயினாலையும் பாதிக்கப்படாத பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலிருந்து இந்த பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்ட பெண்கள், பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்ட பெண்களை தனிமைப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும். இந்த மாதிரி 3 முறைகளை ராபர்ட் காலின்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதுக்காக ராபர்ட் காலின்ஸ் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 1829க்கு பிறகு உயிரிழப்புகள் வந்து படிப்படியாக வந்து குறைய தொடங்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்ற பிரசவ காய்ச்சலை ஏற்படாமலே வந்து போக ஆரம்பிக்குது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் 1830ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ராபர்ட் காலின்ஸ் வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப் அதை வந்து அப்சட்ரிக்ஸில் மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து ராபர்ட் காலின்ஸ் வந்து சில முக்கியமான 4 நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினாங்க ஸ்டெத்தஸ்கோப்பை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெத்தஸ்கோப் வந்து வெறும் ஹார்ட்டோடைய பீட்டை கேட்கறது, ஸோ அது மாதிரி தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ராபர்ட் காலின்ஸ் இதை எப்படி பிரசவத்தில் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய கருவில் இருக்கக்கூடிய ஃபீட்டல் அந்த கருவுக்கு இதய துடிப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை ராபர்ட் காலின்ஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 2வது அந்த பெண் வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்றத கண்டறியறதுக்கும் ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து ராபர்ட் காலின்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க ஆஸ்கல்டேஷன் முறையில். அதுக்கப்புறமா ராபர்ட் காலின்ஸ் வந்து 3வதா ஒரு பெண்ணினுடைய கருப்பையில் ட்வின்ஸ் இருக்குதா, 2 குழந்தைகள் சேர்ந்துருக்கா, அதை கண்டறிகிறதுக்கும் ராபர்ட் காலின்ஸ் வந்து இதை வந்து பயன்படுத்தினாங்க, இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை. இது 1830. அதுக்கப்புறம் ராபர்ட் காலின்ஸ் வந்து 4வதா ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதை வந்து லேபருக்குள்ள ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் கண்டறிகிறதுக்கும் ராபர்ட் காலின்ஸ் இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தினாங்க. இப்படி மகப்பேறு மருத்துவத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தின முன்னோடிகளில் ஒரு பயணியராக ராபர்ட் காலின்ஸ் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1830க்கு பிறகு அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இவர் கொண்டு வந்த முறைகள், அதாவது அந்த குளோரைட் ஆஃப் லைமை பயன்படுத்தி வாடை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறமா வாடை ரொட்டேட் பண்ணுறது, அதே மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் வார்டு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த நோயாளிகளை வந்து ஐசோலேட் பண்ணுறது, இது மாதிரி நடவடிக்கைகள் காரணமாக பியூர்பெரல் ஃபீவர்னால இறக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது. ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்தை ராபர்ட் காலின்ஸ் வந்து பண்றாங்க. இந்த நிலையில தான் 1833ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸோடைய மனைவியான பார்பரா கிளார்க் காலின்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ரொம்ப இளம் வயதிலே இறந்து போயிடுறாங்க. பார்பரா கிளார்க் காலின்ஸ் அப்படின்ற ராபர்ட் காலின்ஸோடைய மனைவி. இது 1833ஆம் ஆண்டு. அப்போ ராபர்ட் காலின்ஸுக்கே 33 வயசு தான் இருந்தது. ஸோ இவருடைய மனைவியை இழந்தது ராபர்ட் காலின்ஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஏன்னா ராபர்ட் காலின்ஸ் வந்து இவருடைய மனைவி கூட 9 ஆண்டுகளில் 5 குழந்தைகளை பெற்றிருந்தாங்க. அந்த 5 குழந்தைகளும் சின்ன சின்ன குழந்தைகள் தான். குறிப்பாக சொல்லப்போனால் 8 வயசு கூட தாண்டாத குழந்தைகள் தான் 5 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அந்த 5 குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்போ ராபர்ட் காலின்ஸுக்கு தான் இருந்தது. இதனால் இந்த 1833ஆம் ஆண்டு இவருடைய 33 வயதில் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அதனுடைய அந்த மாஸ்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ராபர்ட் காலின்ஸ் வந்து விலகிறாங்க. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ராபர்ட் காலின்ஸே டப்ளின்ல ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே இவருக்கு தோதாகும் போதெல்லாம் அங்கே வந்து சிகிச்சை கொடுக்கிறது. குறிப்பாக மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இவரும் ராபர்ட் காலின்ஸும் நிறுவனாங்க. அங்கே வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய செயல்முறைகளை ராபர்ட் காலின்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1834ஆம் ஆண்டு செப்டம்பர் 10 அன்னைக்கு ராபர்ட் காலின்ஸோடைய ஃபாதர் இன் லாவான ஜோசப் கிளார்க் அவர் வந்து அவருடைய 76 வயதில் 1834 செப்டம்பர் 10 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி இவருடைய குடும்பத்தில் சுற்றி ராபர்ட் காலின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. குறிப்பாக ராபர்ட் காலின்ஸோடைய அம்மாவான மார்த்தா கிளார்க் காலின்ஸ், அதே மாதிரி இவருடைய அப்பாவான ஜேம்ஸ் காலின்ஸ், இவங்க எல்லாரும் கூட அடுத்தடுத்து வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி உயிரிழப்புகள் ராபர்ட் காலின்ஸுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்தால் கூட ராபர்ட் காலின்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கவனத்தை மருத்துவத்தின் மீது திருப்பினாங்க. தொடர்ந்து மருத்துவத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக 4 வருடங்கள் இவர் வந்து மாஸ்டராக இருந்த 1830, 1831, 1832, 1833 கடைசி அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் மொத்தம்
7 வருஷம் மாஸ்டராக இருந்தாங்க. 1826 1833 வரைக்கும். அதில் இந்த 1830 1833 இந்த 4 ஆண்டுகளில் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் முழுமையாக பியூர்பெரல் ஃபீவர்னால எந்த உயிரிழப்பும் நடக்கலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக 16,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பிரசவம் பார்க்கப்பட்டாங்க அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இந்த 4 வருடங்களில். அதில் மொத்தமாகவே 158 பெண்கள் தான் இறந்து போனாங்க. அது சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 0.96 தான். அதாவது 1% பெண்கள் கூட இறந்து போகல. உதாரணத்துக்கு இப்போ 100 பேர் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் வெறும் ஒரு பெண் வந்து இறந்து போவாங்க, இல்லைன்னா அந்த பெண் கூட இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு சாதனையை இந்த 4 ஆண்டுகளில் ராபர்ட் காலின்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், பியூர்பெரல் ஃபீவர்னால ஒரு உயிரிழப்பு கூட நடக்கலை. அந்த நடந்த 158 உயிரிழப்புகள் வந்து இரத்தப்போக்கு, அது மட்டும் இல்லாமல் சில பெண்களினுடைய அந்த ஒரு கொடியில், அந்த தொப்புள் கொடியில் குழந்தைகள் வந்து சிக்கிக்கிறது, இது மாதிரியான வேறு காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் குழந்தைகள் இறந்து போனது, பெண்கள் இறந்து போனாங்க, அந்த 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 கர்ப்பிணி பெண்கள். ஸோ அந்த மாதிரி 16,000க்கும் மேற்பட்ட பெண்கள் சிகிச்சை உள்ளாக்கப்பட்டதில், பிரசவம் பார்க்கப்பட்டதில் 158 பெண்கள் மட்டுமே இறந்து போனாங்க அந்த 4 ஆண்டுகளில். அப்படின்றது எவ்வளோ பெரிய சாதனைனா, இன்றைய காலகட்டத்தில் பெரிய பெரிய மருத்துவ வளர்ச்சி உள்ள இந்த காலகட்டத்திலேயே பல இடங்களில் இதை விட அதிகமாகவே உயிரிழப்பு நடக்குது. 100 பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்கன்னா அதில் 2-3 பேர் வந்து பிரசவத்தின் போது இறந்து போயிடுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நிகழ்காலத்தில் கூட பல இடங்களில் நடக்குது. ஆனால் சுமாராக 190 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவ வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லாத நிலையில் பெருசாக இந்த பாக்டீரியா, கிருமி அதை பற்றிலாம் தெரியாத அந்த காலகட்டத்தில் 16,000 பிரசவத்தில் 4 ஆண்டுகளில் 158 பேர் தான் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுவும் பியூர்பெரல் ஃபீவர்னால ஒரு உயிரிழப்பு கூட கிடையாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருவேளை ராபர்ட் காலின்ஸ் வந்து அங்கே மாஸ்டராக இல்லைன்னா அந்த 4 ஆண்டுகளில் ஆவரேஜாக 30% பேர் அந்த பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 16,000ல் 4,800 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 4,800 பேரில் கிட்டத்தட்ட 1,200க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பெண்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க வெறும் பியூர்பெரல் ஃபீவர்னால மட்டும். அதை தாண்டி இந்த 158 உயிரிழப்பு, ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அத்தனை உயிரிழப்புகளையும் குறைச்சி அவ்வளோ பெண்களை காப்பாற்றின அந்த பெருமை ராபர்ட் காலின்ஸுக்கு இருந்தது. ஸோ இவர் பயன்படுத்தின அந்த 3 முறைகள், ஒன்று வந்து வாடை சுத்தமாக வச்சுக்கிறது, குளோரைட் ஆஃப் லைமை பயன்படுத்தி, இன்னொன்று வந்து வார்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது, மூன்றாவதாக வந்து நோயினால் பாதிக்கப்பட்ட, அதாவது இந்த பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்ட பெண்களை ஐசோலேட் பண்ணுறது. இதன் மூலமாக இவ்வளோ பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத ராபர்ட் காலின்ஸ் வந்து ஒரு ஒர்க்காக எழுதுகிறாங்க. அதை எழுதி எ ப்ராக்டிக்கல் ட்ரீட்டஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்ற டைட்டிலில் 1835 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன், அங்கே ராபர்ட் காலின்ஸ் வந்து த லான்செட் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் ஜேர்னல், பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், அதில் ராபர்ட் காலின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற த லான்செட் அப்படின்ற அந்த மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணால் உலகம் முழுவதிலும் இதை பற்றி தெரிய வரும். ஸோ இதனால தான் இவர் அயர்லாண்டில் இருந்தாலும் இங்கிலாந்தில் இவர் அந்த ஒரு ஒர்க்கை ப்ராக்டிக்கல் ட்ரீட்டஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்ற ஒர்க்கை 1835 ராபர்ட் காலின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து தொடர்ச்சியாக அவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸின் போது ராபர்ட் காலின்ஸே தொடர்ந்து இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்தி வந்தாங்க. இதை தான் வந்து பிற்காலத்தில் இக்னேஸ் செமில்வைஸ், அவர் ஃபுல் நேம் வந்து இக்னேஸ் பிலிப் செமில்வைஸ் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் வந்து ஆஸ்திரியாவுடைய வியன்னாவை சேர்ந்தவர். இந்த இக்னேஸ் செமில்வைஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். 1818 பிறந்தவர். ஸோ இவரை பற்றி அடுத்து போக பார்க்கும். அவர் வந்து ராபர்ட் காலின்ஸோடைய இந்த ப்ராக்டிக்கல் ட்ரீட்டஸ் ஆஃப் மிட்வைஃபரியை படிக்கிறாங்க பிற்காலத்தில். இது ஒரு பக்கம் இருக்கு. 1839 ராபர்ட் காலின்ஸ் வந்து அந்த அப்போதைய கிங் அண்ட் குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாந்து, அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1839 ராபர்ட் காலின்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குறிப்பாக ஆர்டினரி ஃபெல்லோவா. ஸோ RCPI ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ற அந்த பட்டத்தை கௌரவத்தை 1839 ராபர்ட் காலின்ஸ் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் 1840களில் டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ஃபோர் ஈலி பிளேஸ் அப்படின்ற ஒரு இடம், அங்கே ராபர்ட் காலின்ஸ் வந்து இவருடைய குழந்தைகளோட வசிக்க தொடங்கி அங்கே மருத்துவராக
மருத்துவராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1842ஆம் ஆண்டு அந்த அந்த ஒரு முக்கியமான அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அதனுடைய ஒரு ட்ரெஸரராக இவர் வந்து ராபர்ட் காலின்ஸ் 1842ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒரு பொருளாளராக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அவர் வந்து தொடர்ந்து அதில் ட்ரெஸரராகவே பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1845ஆம் ஆண்டு அயர்லாண்டில் கிரேட் ஃபேமின் வந்து ஏற்படுது. கிரேட் ஃபேமின் அப்படின்னா பெரும் பஞ்ச நிலை ஏற்படுது. குறிப்பாக அது வந்து ஐரிஷ் பொட்டேட்டோ ஃபேமின் அப்படின்னு அழைக்கப்படும். ஏன்னா முழுமையாக அந்த காலகட்டத்தில் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு அதுதான் வந்து ஊட்டச்சத்து ஆகாரமாக பெருமளவில் மக்கள் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. அப்போ அந்த 1845ஆம் ஆண்டு தான் பொட்டேட்டோ பிளைட் வந்து ஏற்பட்டது. பொட்டேட்டோ பிளைட் அப்படின்றது தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் தான். குறிப்பாக வந்து பொட்டேட்டோ கிராப்ஸுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ்னால அந்த உருளைக்கிழங்கு உற்பத்தி அது வந்து பாதிக்கப்படும். உருளைக்கிழங்குலாம் அழுகி போயிடும் அந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே 1845 கிரேட் ஃபேமின் ஏற்படுது. மக்கள் வந்து பெரும் அளவில் ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. எக்கச்சக்கமான மக்கள் வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1847ஆம் ஆண்டு டப்ளின்லே இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் டப்ளின் அது அவங்க தரப்பிலிருந்து ஹானரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஹானரி எம்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை ராபர்ட் காலின்ஸுக்கு 1847ஆம் ஆண்டு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அதே மாதிரி அதே 1847ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அதனுடைய ட்ரெஸரர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து நீக்கப்பட்டு ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டு மிக பெரும் கௌரவத்தை பெற்றாங்க. ஸோ 1847ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுடைய பிரசிடெண்டாக ராபர்ட் காலின்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1848 1849 இந்த காலகட்டத்துக்குள்ளே அயர்லாண்டில் இந்த பஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அயர்லாண்டை விட்டு இடம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கே போக தொடங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கான பாதிப்பு இருந்து வந்தது. இதுக்கிடையில் 1849ஆம் ஆண்டு ராபர்ட் காலின்ஸ் வந்து இவருடைய 49 வயதில் அந்த பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 2 ஆண்டுகள் பணிபுரிஞ்சு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து அந்த பதவியை நிறைவு செய்து விலகுறாங்க. ஸோ அப்போல்லாம் ராபர்ட் காலின்ஸ் வந்து அந்த பெரும் பஞ்சத்தின் போது மிக பெரும் அளவில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அது வந்து பெருமளவில் செதஞ்சு போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. ஏன்னா இது மாதிரி அயர்லாண்டில் பல மருத்துவமனைகள், பல சங்கங்கள், பல கல்லூரிகள் எல்லாமே வந்து துவண்டு போனது, நடத்த முடியாமல் அது வந்து முடித்து வைக்கப்பட்டது, க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுடைய பிரசிடெண்டாக ராபர்ட் காலின்ஸ் வந்து 2 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1850களுக்கு பிறகு தான் இந்த பஞ்சம் படிப்படியாக கட்டுப்பாட்டில் வருது. இறுதி 1852ஆம் ஆண்டு இந்த கிரேட் ஃபேமினானது அயர்லாண்டில் முடிவுக்கு வருது. ஸோ 1845 டு 1852க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்தது. இதுக்கப்புறம் ராபர்ட் காலின்ஸ் வந்து தொடர்ச்சியாக அவருடைய பிரைவேட் பிராக்டிஸை தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் நான் ஏற்கனவே சொன்ன இக்னேஸ் செமில்வைஸ் அப்படின்ற மருத்துவர் அவர் ராபர்ட் காலின்ஸோடைய பிராக்டிக்கல் ட்ரீட்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரியை படித்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜரை ஒரு பயனியராக இருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய கத்தி, அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேறு டிவைசஸ், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேறு கருவிகள், அதே மாதிரி சுற்றி அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இப்போ வந்து பிரசவம் பார்க்குறாங்கன்னா அவங்க கையில் அணிந்து கொள்ளக்கூடிய கை உறைகள், கிளவுசஸ், ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதெல்லாம் இக்னேஸ் செமில்வைஸ் வந்து ஒரு பெரிய முன்னேற்றமாக அவர் வந்து கொண்டு வந்தாங்க. 1860களில் அதை வலியுறுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் ராபர்ட் காலின்ஸுக்கே ஒரு விஷயம் புரியுது. அதாவது வீட்டுக்கு போய் பிரசவம் பார்த்தா பிரசவம் அந்த பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க, அவங்களுக்கு பிரசவ காய்ச்சலே ஏற்படலை. ஆனால் மருத்துவர்கள் போய் அதே பெண்களுக்கு வீட்டில் போய் சிகிச்சை கொடுத்தா அந்த பெண்களுக்கு பிரசவ காய்ச்சல் ஏற்பட்டது. பொதுவாக அந்த மருத்துவம் பார்க்க தெரியக்கூடிய, மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய, பிரசவம் பார்க்க தெரியக்கூடிய பெண்கள் அவங்க வந்து மருத்துவர்களாக இல்லாமல் அவங்க சும்மா சாதாரணமாக பிரசவம் பார்க்கும்போது அந்த சமயம் வந்து அந்த பிரசவ காய்ச்சல் ஏற்படலை. அப்போ இதுக்கு இடையில் உண்டான டிஃபரன்ஸ் வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ராபர்ட் காலின்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இக்னேஸ் செமில்வைஸ் ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 மருத்துவமனை இருக்குது, ஒரு மருத்துவமனையில் இந்த பிரசவ காய்ச்சல் வந்து அதிகம் ஏற்படுது, அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவமனையில் அந்த பிரசவ காய்ச்சல் அதிகமாக ஏற்படலை. அது காரணம் என்னன்னா, இந்த அதிகமாக பிரசவ காய்ச்சல் ஏற்படக்கூடிய மருத்துவமனை
அங்கே வந்து ஆட்டாப்சி நடக்குது, பிரேத பரிசோதனை, இறந்து போனவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அங்கே தான் நடக்குது. அந்த கத்தியை நார்மலாக வாட்டரில் மட்டும் நீரில் மட்டும் கழுவிட்டு அதை பயன்படுத்தி அப்படியே வந்து பெண்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு வேளை அந்த பெண்களினுடைய வயிற்றிலிருந்து குழந்தையை வெளியே எடுக்கணும்னா அந்த கத்தியை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த பிரேத பரிசோதனையின் போது டெட் பாடியை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் போது கையில் போட்டிருந்த க்ளவுஸ் அதை அப்படியே வந்து பயன்படுத்தி பெண்களுக்கு வந்து பிரசவம் பார்க்குறாங்க. இதனால தான் அந்த பிரசவம் பார்க்கும்போது அந்த கையில் இருக்கக்கூடிய கை உறை அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து பெண்களினுடைய பிறப்புறுப்பை தாக்கி அந்த கிருமிகள் வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் பியூர்பெரல் ஃபீவரை வந்து பெண்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ அந்த பியூர்பெரல் ஃபீவர் எப்படி ஏற்படும்னா, இப்போ வந்து ஒரு பெண் வந்து குழந்தை வந்து ஈண்டுறாங்க, பிரசவம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னா குழந்தை வெளியேறின 24 மணி நேரத்துக்கு பிறகிலிருந்து அடுத்த 10 நாட்களுக்குள்ள இந்த பிரசவ காய்ச்சல் வந்து பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தினது. ஸோ அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இக்னேஷ் செமில்வைஸ் ரொம்ப சரியாக வந்து அவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ராபர்ட் காலின்ஸுக்கே தெரிஞ்சது. அப்போ நம்ம கடைபிடித்த முறைகள், அந்த வார்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது, வார்ட்ஸை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, அதே மாதிரி பெண்களை ஐசோலேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து சரியான நடைமுறை தான். அதனால தான் பியூர்பெரல் ஃபீவர்னால கடைசி 4 ஆண்டுகளில் ஒரு இழப்பும் வந்து நடக்கலை அப்படின்றத ராபர்ட் காலின்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இக்னேஷ் செமில்வைஸ் எவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் 1865ஆம் ஆண்டு அவர் வந்து அடிக்கப்பட்டே கொல்லப்பட்டாங்க அந்த மருத்துவர். அது ஏன் அப்படின்றத இக்னேஷ் செமில்வைஸ் பற்றி அவருடைய வாழ்க்கையை நம்ம தனியாக பார்த்துருக்குறோம். அதை நான் வந்து ஐகார்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், வேணும்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் காலின்ஸுடைய உடல்நிலையும் வந்து படிப்படியாக மோசமடையுது. இறுதியாக இவர் வந்து அந்த அயர்லாண்டுடைய டப்ளினில் இருக்கிற ஃபோர் ஈலி பிளேஸில் தான் வாழ்ந்து வந்தாங்க. இறுதியாக 1868ஆம் ஆண்டு டிசம்பர் 11 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 67-68 வயதில் ராபர்ட் காலின்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஏன் 67-68 வயது அப்படின்னு சொல்கிறேன்னா, ராபர்ட் காலின்ஸ் 1800ஆம் ஆண்டு பிறந்தது உறுதி. ஆனால் அந்த 1800ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால ஒருவேளை இவர் வந்து இறப்பு தேதி டிசம்பர் 11 எடுத்துக்கிட்டோம்னா, ஒருவேளை இவர் 1800ஆம் ஆண்டு டிசம்பர் 11க்கு அப்புறமா பிறந்திருந்தாருன்னா ராபர்ட் காலின்ஸ் இறக்கும்போது இவருக்கு வயது 67. ஒருவேளை ராபர்ட் காலின்ஸ் வந்து 1800ஆம் ஆண்டு டிசம்பர் 11க்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது ராபர்ட் காலின்ஸுக்கு வயது 68. இதனால தான் 67-68 அப்படின்னு சொன்னேன். ஸோ ராபர்ட் காலின்ஸ் வந்து 1868 டிசம்பர் 11 அன்னைக்கு இவருடைய 67-68 வயதில் ராபர்ட் காலின்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. இது சில இடங்கள்ல 1868 டிசம்பர் 10 அப்படின்னும் குறிப்பிடப்படும். ஆனால் அது வந்து சரி கிடையாது. 1868 டிசம்பர் 11 தான் சரி. ஸோ ராபர்ட் காலின்ஸ் வந்து உயிரிழந்ததுக்கு அப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, இந்த ஜோசப் லிஸ்டர் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். அவர் வந்து காற்றுல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அவர். அதே மாதிரி லூயி பேஸ்டர் அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சியாளர், இந்த லூயி பேஸ்டருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இவங்க 2 பேரினால ஆன்டிசெப்டிக் அது வந்து பயன்பாட்டுக்கு வருது. அதாவது ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி இந்த கிளவுசஸில் வந்து அந்த கெமிக்கல் வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி கத்திகள் அதுக்கப்புறம் மற்ற மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கழுவுறும் போது இந்த ஆன்டிசெப்டிக்கை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த கிருமிகள்னால பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு அவங்க பெரிய முன்னேற்றங்கள் வந்து அடுத்த 1800களினுடைய இறுதி காலகட்டத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்திலையும் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலையும் அந்த முன்னேற்றங்களை அவங்கெல்லாம் ஏற்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் இந்த கிருமினால செப்டிக் ஆகி இறந்து போகிறது, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இறந்து போகிறது, அதே மாதிரி இந்த பிரசவத்தின் போது பிரசவ காய்ச்சல்னால இறந்து போகிறது, அதெல்லாம் வந்து முழுமையாக வந்து குறைக்கப்பட்டிருக்குது இந்த ஆன்டிசெப்டிக் பயன்பாட்டினால. ஸோ அதுக்கு முன்னோடியாக இருந்தவங்க வந்து ராபர்ட் காலின்ஸ், இக்னேஷ் செமில்வைஸ், லூயி பேஸ்டர், ஜோசப் லிஸ்டர் போன்ற நபர்கள் தான். ஸோ இவங்களில் ரொம்ப ஆகச்சிறந்த முன்னோடி வந்து ராபர்ட் காலின்ஸ் தான். ஏன்னா இவர் வந்து அதை பற்றிலாம் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாத கிருமி காற்றுல இருக்குது அதை பற்றிலாம் தெரியாமலே ராபர்ட் காலின்ஸ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த பியூர்பெரல் ஃபீவர் வந்து பெண்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் ராபர்ட் காலின்ஸ் இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி மகப்பேறு மருத்துவத்தில் அப்சட்ரிக்ஸில் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்ற மெடிக்கல் டிவைஸை பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனையும் ராபர்ட் காலின்ஸ் செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் காலின்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.